ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிஃப்டி டீம். காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம லெவல்ஸை வச்சு எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்ற ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாரா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா, கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட பிரேக்கிங் லெவல் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் என்எஸ்எஸ் சைட்டில் கொடுத்துருக்க செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம ஃப்ரீயாகவே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் அதை எப்படி ட்ரேடு அதை எப்படி பார்க்கறது, அதை வச்சு எப்படி ட்ரேட் எடுக்கிறது ஃப்ரீ வீடியோவும் நம்ம சேனல்லையே அப்டேட்டில் இருக்குது. எல்லா வீடியோ கீழேயும் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்குது, நீங்கள் அதை கூட போய் பார்க்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு தேவையான முக்கியமான இன்டிப்தான விஷயம்லாம் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். அதனால் இப்போ தான் இந்த வீடியோவை யாருன்னா புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகே காய்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னையோட மார்க்கெட்டோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஓகே காய்ஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஏற்கனவே ஒரு பிக் ஃபால் ஆச்சு. மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு 500 பாயிண்ட் ஒரே நாளில் இறக்கலாம். இந்த மாதிரி ஒரு 500 பாயிண்ட்டு 400 பாயிண்ட்லாம் இறக்கலாம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஒரு இடத்துல நீங்கள் செல் அடிக்கிறீங்கன்னா ஒரு 500 பாயிண்ட்லாம் இறங்கினா ப்ராஃபிட் புக் பண்ணாமல் இருப்பீங்களா? கண்டிப்பாக மறுநாள் ப்ராஃபிட் புக்கிங் தான் நடக்கும். இன்றைக்கி அதுதான் நடந்தது. ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சுன்னா 21,035 ஓப்பன் ஆச்சு. ஆக்சுவலாக நம்ம எப்போவுமே ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு தான் என்ட்ரி எடுப்போம். 15 மினிட்ஸில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 21,000 சம்திங்கில் இருந்தது. ஆக்சுவலாக எல்லாமே நெகட்டிவ். ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, எஸ்டர்டே லோ கீழே, ஓப்பனுக்கு கீழே. கண்டிப்பாக வந்து மார்க்கெட் நெகட்டிவ்னா நம்ம புட்டை தான் போய் பார்க்குற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, இப்போது 21,000 மார்க்கெட் இருக்கிறதுனால 21,000ன்ற கால் இந்த மணியாக இருக்கும், 21,050 புட்டு இந்த மணியாக இருக்கும். ஓகேங்களா? ரெண்டுத்தில் நம்ம எதில் வேணால் ட்ரேட் எடுக்கலாம். இல்லை 20,950 காலை கூட நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் இந்த மணியில் தான் வரும். 50 பாயிண்ட் வச்சுக்கலாம். ரன்னிங் ப்ரைஸ்லேருந்து 50 பாயிண்ட் நம்ம கீழே வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 21,000 இருக்கும்போது ரெண்டுமே இந்த மணி. ஆனால் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 9:40க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓப்பனுக்கு மேலே மார்க்கெட் பாசிட்டிவாக மாறிடுச்சு. ஓகேங்களா? எப்போதுமே வந்து ஓப்பனுக்கு கீழே இருக்குது, எஸ்டர்டே லோ பிரேக்கு, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே, ஓப்பனுக்கு கீழே தான் கண்டிப்பாக நெகட்டிவ். மார்க்கெட் வந்து கன்ஃபார்மாக ஃபாலோ ஆகிறதுக்கு தான் அதிகமான சான்ஸு. ஆனால் உடனே ஒரு 15 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா ரிக்கவர் ஆகி ஓப்பனுக்கு மேலே போகிறான். ஓகேங்களா? ஓப்பனுக்கு மேலே போனாலே மார்க்கெட் வந்து ரிக்கவர் ஆகுதுன்னு அர்த்தம் எப்போதுமே. ஓகேங்களா? அதேமாதிரி ஓப்பனுக்கு மேலே இருக்கவன் கீழே வந்தாலும் மார்க்கெட் நெகட்டிவ் ஆக போகிறான், கீழே இறங்க போகிறான்னு அர்த்தம். கீழே இருந்தவன் மேலே போகிறான் அப்படின்னா மார்க்கெட் பாசிட்டிவாக மாறுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே, இப்போது இவன் வந்து கரெக்டாக 9:40க்கு ஓப்பனை தாண்டி பாசிட்டிவாக மாறுறான். ஆனால் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, எஸ்டர்டே லோ கீழே. ஓகேங்களா? அப்போது மார்க்கெட் வந்து ஒன்று ரேஞ்ச் ஆக்கணும். ஏன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, எஸ்டர்டே லோ கீழே இருக்குது மார்க்கெட்டு. ஒன்று ரேஞ்ச் ஆக்கணும், இல்லை இவன் இந்த எஸ்டர்டே லோ ப்ரீவியஸ் க்ளோஸை தாண்டி திருப்பியும் ரேலி ஆகணும். இது ரெண்டு தான் நடக்கும் மார்க்கெட்டில். ஓகேங்களா? ஓகே, நம்ம இப்போ ரெண்டுத்தையும் தான் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி மார்க்கெட்டில் வந்து பாசிட்டிவும் இல்லை, நெகட்டிவும் இல்லை. ஓப்பனுக்கு மேலே இருக்கான், ஆனால் ப்ரீவியஸ் க்ளோஸ் எஸ்டர்டே லோ கீழே இருக்கிறதுனால நம்ம ரெண்டு இந்த மணியும் காலையும் புட்டையும் செக் பண்ணி யார் அட்வான்ஸ் லெவலில் கரெக்டாக மீட் ஆகிறான்னு பார்த்து தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக இருந்த, அதாவது மார்க்கெட் நெகட்டிவ், அப்போ புட்டு தான் வந்து பாசிட்டிவாக இருக்கணும். அப்போ வந்து நம்ம போய்ட்டு 21,050ன்ற புட்டை போய் பார்க்கலாம். அவன் என்ன பண்ணியிருக்கான், அவன் ஏன் பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இதுதான் 21,050 புட்டோட சார்ட். ஏன்னா மார்க்கெட் நெகட்டிவாக இருந்தது, ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் நெகட்டிவாக இருந்தது. அப்போ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இவன் தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். ஆக்சுவலாக இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவனோட அட்வான்ஸ் லெவல் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 118. ஓகேங்களா? 118 கிட்டே போகல இவன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இவனோட செகண்ட் அட்வான்ஸ் லெவல் எது அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா 80. ஓகேங்களா? இப்போது இவன் என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
நெகட்டிவ் மார்க்கெட் நெகட்டிவ் 15 மினிட்ஸில் ப்ரீமியம் எஸ்டர்டே ஐக்கு மேலே, ஓப்பனுக்கு மேலே எல்லாமே கரெக்டாக இருந்தது. இன்னொன்று அட்வான்ஸ் லெவலுக்கு மேலேயும் இருந்தான். ஓகேங்களா, புட்டு வந்து எல்லாமே பாசிட்டிவாக தான் இருந்தான். ஓகேங்களா, ஆனால் அட்வான்ஸ் லெவல் இவன் 15 மினிட்ஸ்க்கு மேலே இருந்தான். இவனை இங்கே எடுக்கலாமா என்ட்ரி அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா 21,050 மார்க்கெட் 21,050 புட்டை நீங்கள் எடுக்கிறீங்க, இந்த மணி புட்டை. ஓகேங்களா, அவன் எல்லாமே மார்க்கெட் நெகட்டிவ், இவன் மார்க்கெட் நெகட்டிவாக இருந்தால் புட் ஆப்ஷன் பாசிட்டிவாக தான் இருக்கும். இதுதான் லாஜிக். ஓகேங்களா, அப்போது இவன் எஸ்டர்டே மார்க்கெட் எப்படி இருக்கோ அதே ஆப்போசிட்டாக அவன் இருப்பான் புட் ஆப்ஷன். ஓகேங்களா, எஸ்டர்டே ஐக்கு மேலே, ஓப்பனுக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, இன்னொன்று அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே 15 மினிட்ஸில் இருக்கிறான். கரெக்டாக 80 அவனோட அட்வான்ஸ் லெவல் க்ளீனாக இருக்கிறான். இவனை இங்கே எடுத்துருக்கலாமே, ஏன் இவனை எடுக்காமல் நீங்கள் கால் எடுத்தீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக இவனை எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா 21,050 நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சிங்க, எல்லாருமே அப்படி தான் யோசிப்பாங்க. நெகட்டிவ்னால் கண்டிப்பாக புட் ஆப்ஷன் தான் பார்ப்பாங்க. ஆனால் இவன் அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகிருக்கும்போது இவன் எங்கே கீழே வரணும்? 21,000க்கு வரணும் கீழே. ஓகேங்களா, இல்லை 21,050க்கு ஃபஸ்ட்டு வரணும், அப்புறம் 21,000க்கு வரணும் மார்க்கெட். அப்போது அங்கே இருக்கிற கால் ஆப்ஷன் இவனுக்கு வழி விடணும். லாஜிக்காக சொல்லப்போனால் 21,000ன்ற கால் ஆப்ஷன் சப்போர்ட்டில் இருக்கக்கூடாது. ஓகேங்களா, ரெண்டு பேருமே அட்வான்ஸ் லெவலில் இருக்கக்கூடாது. சேம் 21,000ன்ற கால் அந்த டைமில் நல்லா பாருங்கள், கரெக்டாக அந்த 15 மினிட்ஸில் எங்கே இருக்கான்னு பாருங்கள். கரெக்டாக இவனும் சப்போர்ட்டில் இருக்கிறான், இவனும் அட்வான்ஸ் லெவல் மேலே இருக்கான். நம்ம ஏற்கனவே எல்லா வீடியோலும் சொல்லியிருக்குது என்னென்னா, பாசிட்டிவாக மார்க்கெட் இருக்குதா கால் ஆப்ஷன் எடுக்கிறீங்களா, அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகுதா எடுக்கிறீங்க. அந்த மாதிரி எடுக்கும்போது இவனோட ஆப்போனண்ட் அவனும் அட்வான்ஸ் லெவலில் கீழே உடைக்கணும், இவன் மேலே உடைக்கணும், அப்போ தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, சப்போஸ் ரெண்டு பேருமே அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே இருந்தாங்கன்னா வெயிட் பண்ணி யார் கீழே உடைக்கிறாங்களோ அவங்கள விட்டுட்டு மேலே உடைக்கிறோம் நம்ம எடுக்கணும். கீழே உடைக்கினா நம்ம செல் பண்ணுறவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம், மேலே உடைக்கும் வந்து பையர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அப்போது ரெண்டு பேருமே வந்து மேலே இருக்கிறாங்க. அப்போ நம்ம வெயிட் பண்ணுறோம். வெயிட் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாக்டாக வந்து 21,050ன்ற புட் ஆப்ஷனை அவனோட அட்வான்ஸ் லெவலை கீழே உடைக்கிறான். ஓகேங்களா, அதாவது மேலே இருந்தவன் கீழே உடைக்கிறான். ஓகேங்களா, இதுதான் நம்மளுக்கு க்ளூ. ஓகேங்களா, அதாவது எத்தனை மணிக்குனா 9:35க்கு. ஓகேங்களா, அப்போது ஸ்பாட் என்ன நடக்குது, ஸ்பாட் மார்க்கெட் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பாட் மார்க்கெட்டும் ஓப்பனுக்கு மேலே வரான் அந்த டைமில். ஓகேங்களா, ஸ்பாட் மார்க்கெட்டும் எக்ஸாக்டாக அதே டைமில் ஓப்பனுக்கு மேலே வரான். ஓப்பனுக்கு கீழே இருந்தவன் திடீர்னு ஓப்பனுக்கு மேலே வரான் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவன் எஸ்டர்டே லோ வரைக்கும் ப்ரீவியஸ் க்ளோஸ் வரைக்கும் போயிடுவான். ஓகேங்களா, அதே தான் ப்ரீமியத்துக்கும். ஓகேங்களா, இப்போது இவன் ஓப்பனுக்கு மேலே வந்ததுனால ரெண்டு பேரும் நம்ம வந்து இது லாஜிக்காக பார்க்குறோம். ஓகேங்களா, மார்க்கெட் வந்து நெகட்டிவாக இருந்தது, புட் ஆப்ஷனை போய் பார்க்குறோம். புட் ஆப்ஷனை நம்ம எடுக்கலாம் டிசைட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து 21,050 அப்படின்ற புட் ஆப்ஷனை அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே இருக்கான், அவனை எடுக்கலாம் அப்படின்னு போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி அவனுக்கு ஆப்போனண்ட் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்க்கும்போது அவனோட ஆப்போனண்ட்டும் அதாவது 21,000 அப்படின்ற கால் ஆப்ஷனும் எக்ஸாக்டாக வந்து சப்போர்ட்டில் இருக்கிறான். அதனால் வெயிட் பண்ணுறோம். வெயிட் பண்ணும்போது என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா 21,050ன்ற புட் ஆப்ஷன் க்ளீனாக அவன் அட்வான்ஸ் லெவலில் கீழே உடைச்சிட்றான். க்ளீனாக உடச்சி இதுக்கு மேலே அவனால் போக முடியல அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, அதாவது இந்த லெவலை இவன் தாண்ட முடியலன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மார்க்கெட் 21,100க்கு வராது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, நல்லா புரிஞ்சிக்கணும். ஓகேங்களா, 21,000க்கு இவன் 21,100க்கு வரமாட்டான் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, இதை எல்லாமே தெளிவாக புரிஞ்சிக்கணும். ஓகேங்களா, 21,000க்கு இவன் வரமாட்டேன் அப்படின்னா 21,000ன்ற கால் ஆப்ஷன் கண்டிப்பாக பர்ஃபார்ம் பண்ண தானே செய்வான். ஓகேங்களா, இன்னொன்று இவன் எஸ்டர்டே ஐக்கு மேலே இருந்தான். எஸ்டர்டே ஐ வந்து பார்த்திங்கன்னா 60ன்னு வச்சுக்கிங்க. ஓகேங்களா, 60ஐயும் இவன் கீழே உடச்சிட்டான். இங்கே எடுக்க முடியலனா கூட சப்போஸ் சில பேருக்கு தெரியல இதை கவனிக்கலை அப்படின்னா கூட இங்கே அட்வான்ஸோட கீழே உடைக்கும் போதே ஆப்போனண்ட் வந்து ரெண்டு பேரும் அட்வான்ஸில் இருக்கிறான், ஒருத்தன் கீழே உடச்சிட்டான். அப்போது மேலே இருக்கணும் தான் நீங்கள் எடுப்பீங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட். அதை எடுக்க முடியலனா கூட இந்த எஸ்டர்டே ஐயை இவன் தாண்டி இருக்கான். அப்போது 60ன்னா 20,050ன்ற புட் ஆப்ஷன் நீங்கள் எடுக்கும்போது இவன் ஐக்கு மேலே இருந்தால் 21,000க்கு வந்துடுவான் அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் இவன் ஐயை கீழே உடைச்சிட்டான்னா அந்த 21,000த்துக்கு வரமாட்டான்னு தானே அர்த்தம்.
மேலே உடச்சா 26,000 வந்துருவான்னு அர்த்தம். கீழே உடச்சனா 26,000ன்ற அந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு தானே மார்க்கெட் டிசைட் பண்ணுதுன்னு அர்த்தம். அப்போது கரெக்டாக பாருங்கள், எக்ஸாக்டாக இவன் 9:45க்கு தெளிவாக சொல்லிட்டான், 21,000ன்ற இடத்துக்கு நான் போக விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேங்களா? ஏன்னா கீழே உடச்சிட்டான் லெவலை. அப்போது 21,000ன்ற கால் ஆப்ஷன் தானே பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? லாஜிக்காக புரிஞ்சிக்கணும். ரொம்ப ஈஸியான மார்க்கெட் இன்றைக்கி, ரொம்ப கஷ்டமே கிடையாது. இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக இருந்தது மார்க்கெட். ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கரெக்டாக 2 பேரும் அட்வான்ஸ் ரோல் மேலே இருந்தாங்க. க்ளீனாக புட் ஆப்ஷன் வந்து அட்வான்ஸ் ரோலை கீழே உடைச்சான். கால் ஆப்ஷன் வந்து ஆல்ரெடி அட்வான்ஸ் ரோலுக்கு மேலே இருந்தனால அவன் ரேலி ஆகிட்டான். ஓகேங்களா? இவன் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே இருந்தவன் மேக்ஸிமம் ப்ரீவியஸ் க்ளோஸ் வரைக்கும் தான் போவான். ப்ரீவியஸ் க்ளோஸ் 160 வந்து அந்த லெவல் வரைக்கும் தான் போனால் அங்கே கொஞ்சம் ஸ்டக் ஆச்சு பாருங்கள் மார்க்கெட். ரொம்ப நேரம் ஸ்டக் ஆச்சு. ஒரு 10:45லேருந்து ஒரு 11:45, 1 மணி நேரம் ஸ்டக் ஆச்சு. அப்புறம் ப்ரீவியஸ் க்ளோஸையும் தாண்டிட்டான். டோட்டல் பாசிட்டிவாக மாறிட்டான். மார்க்கெட்டும் அதே மாதிரி பாசிட்டிவாக மாறிச்சு. பாசிட்டிவாக மாறினா என்ன நடக்கும்? ரேலி தான், அவ்வளோதான். ஒரே ரேலி தான் மார்க்கெட். ஓகேங்களா? இங்கேருந்து ரேலி. ஓகேங்களா? ரொம்ப ஈஸியான என்ட்ரி கைஸ் இது. ஆக்சுவலாக நம்ம இவ்வளோ பெரிய ரேலி ஆகுமா, இவ்வளோ பெரிய டவுன் ஆகுமா எதுவும் பார்க்க தேவையில்ல. நம்மளுக்கு தேவை லாஜிக்காக நம்ம பார்க்குறோம். மார்க்கெட் பாசிட்டிவாக கால் ஆப்ஷனை எடுக்கிறோம். அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆனால் எடுக்கிறோம். சப்போஸ் மார்க்கெட் நெகட்டிவாக புட் ஆப்ஷன் எடுக்கிறோம், அட்வான்ஸில் மீட் ஆனால் எடுக்கிறோம். அந்த மாதிரி எடுக்கும் போது இவனோட ஆப்போனண்ட் 2, அதாவது கால் ஆப்ஷன் எடுக்கிறோன்னா இவன் மேலே போகாமல் தடுக்கிறவன் புட் ஆப்ஷன் எடுக்கிறோன்னா இவன் கீழே வராமல் தடுக்கிறவன் கால் ஆப்ஷன். அப்போ அவங்க 2 பேருமே அட்வான்ஸ் லெவலில் இருக்கக்கூடாது. எவனா ஒருத்தன் தான் எடுக்கணும். இவன் மேலே உடைச்சா அவன் கீழே உடைக்கணும். நீங்கள் யார் எடுக்கிறீங்களோ அவன் மேலே உடைச்சா இவனோட ஆப்போனண்ட் லெவலில் கீழே உடைக்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி இல்லை சினாரியோ அப்படின்னா வெயிட் பண்ணணும். 2 பேருமே அட்வான்ஸ் லெவலில் இருக்கணும். வெயிட் பண்ணி யார் கீழே உடைக்கிறோம் யார் மேலே உடைக்கிறோம் பார்த்து பொறுமையாக புல் பேக் வரும்போது எடுத்துகிட்டு ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? இன்றைக்கி மார்க்கெட் அப்படி தான் நடந்தது. ஓகேங்களா? க்ளீனாக வந்து புட் ஆப்ஷன் வந்து அட்வான்ஸ் லெவல் மேலே இருந்தான், கால் ஆப்ஷனும் அட்வான்ஸ் லெவல் மேலே இருந்தான். லாஸ்ட்டில் புட் ஆப்ஷன் கீழே உடைச்சிட்டான், கால் ஆப்ஷன் ரேலி ஆகிட்டான். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான என்ட்ரி. புல் பேக் வரும்போது கூட இவனை எடுத்துருக்கலாம். புல் பேக்கில் வரும்போது இவனை எடுத்திருந்தீங்க அப்படின்னா சரியான ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம். ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல க்ளீனாக எடுத்துருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு க்ளீனாக தெரிஞ்சிச்சு மார்க்கெட் பாசிட்டிவ் ஆகிடுச்சு. அதாவது ப்ரீமியமும் பாசிட்டிவ் ஆகிடுச்சு. ஏன்னா இவன் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே ஓப்பனுக்கு மேலே வந்துட்டான். ஓகேங்களா? க்ளீனாக இவன் ரேலி ஆகிறதுக்கு தான் சான்ஸு. ஓகேங்களா? அப்போது இவனை இங்கே எடுத்துகிட்டு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா 15 பாயிண்ட்டு க்ளீனாக பிடிச்சிருக்கலாம். பாயிண்ட்டு எவ்வளோ பாயிண்ட்டு பாருங்கள். 90ல் எடுத்திருந்தீங்கன்னா கூட 275, கிட்டத்தட்ட 180 பாயிண்ட். நேற்றும் ஒரு 500 பாயிண்ட், எனக்கு 180 பாயிண்ட். ஓகேங்களா? இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, நேற்று ஒரே நாள் 500 பாயிண்ட் இறக்கினான். ஒரு வாரத்தோட மூவ்மெண்ட்டே 300லேருந்து 350 தான். ஓகேங்களா? 300 பாயிண்ட் இல்லை 350 பாயிண்ட் தான் மூவ்மெண்ட். அவன் எக்ஸ்ட்ராடினரியாக நேற்று இறக்கி விட்டான். 500 பாயிண்ட் இறக்கிட்டானா அதுக்கு மேலே அவன் கீழே போக முடியாது. ஒரு வாரத்தோட ரேஞ்சின்னு கணக்கு இருக்குது. ஒரு நாளோட ரேஞ்சு 180, 100லேருந்து 180 பாயிண்ட். அதே மாதிரி ஒரு வாரத்தோட ரேஞ்சுனா 300லேருந்து 350. ஓகேங்களா? ஒரு வருஷம்னா இவ்வளோ, ஒரு மாதம்னா இவ்வளோ, அந்த மாதிரி கணக்கெலாம் இருக்குது. ஓகேங்களா? அப்போது ஒரு வாரத்தோட ரேஞ்சு அவன் ஒரே நாளில் நேற்று இறக்கி விட்டான் போது அந்த லோவை உடைச்சா கூட திருப்பி அந்த லோவை மேலே உடச்சோன்னா ரேலி ஆகிறான் பாருங்க எப்படி. அந்த லோவை கீழே உடச்சி வந்தவன் அந்த லோக்குள்ளே திருப்பி வந்தவனை எவ்வளோ பெரிய ரேலி பாருங்கள். நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். லோவை உடச்சி லோக்குள்ளேயே வர்றது, ஐயை உடச்சி ஐக்குள்ளேயே வர்றது, அந்த மாதிரி செட்டப்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ்மெண்ட் ஆகும். அந்த மாதிரி செட்டப்பில் மட்டும் ட்ரேட் எடுத்தாலே செம்ம ப்ராஃபிட் வரும். ஓகேங்களா? கரெக்டாக லோலேருந்து ஐக்கு போவோம், ஐலேருந்து கீழே வரும். அந்த மாதிரி செட்டப்லாம் ரொம்ப அதிகமான மூவ்மெண்ட் இருக்கும். லோக்கு கீழே ஓப்பனாகி லோக்குள்ளே வரும், ஐக்கு மேலே ஓப்பனாகி ஐக்குள்ளே வரும். அந்த மாதிரி மூவ்மெண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி ரொம்ப ஈஸியான என்ட்ரி தான் கைஸ். ஓகேங்களா? காலையிலே இது ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சோம். காலையிலே நம்ம என்ட்ரியை எடுத்துட்டோம். ஆக்சுவலாக ட்ரைனிங் ஸ்டாப்பில் வச்சுருந்தா ஒரு 180 பாயிண்ட் ஈஸியாக கிடச்சிருக்கும். நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 0 to 0 ஓப்பன்லேயும் நடந்தது. ஓகேங்களா? இப்போ 21,000ன்ற கால் ஆப்ஷன் பர்ஃபார்ம் பண்ணும்போது 21,100ன்ற கால் ஆப்ஷன்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ண தான் போகுது. அப்போது அவனெல்லாம் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா அவனோட லோலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பாயிண்ட்டு தான், 25 ரூபா தான். எவ்வளோ தூரம் போயிருக்கான் பாருங்கள். உங்கள் ஸ்டாப் லாஸே 25 ரூபா தான் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா. ஏன்னா மார்க்கெட் வந்து ரேலின்னு தெரிஞ்சு போச்சு. க்ளீனாக இந்த இடத்துல எடுத்துருக்கலாம். ஓகேங்களா? எவ்வளோ தூரம் போயிருக்கான் பாருங்கள், 180 வரைக்கும் போயிருக்கான். ஓகேங்களா? ஓகே கைஸ், இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான என்ட்ரி தான். இன்றைக்கி ஸ்டாக் ஆப்ஷனில் என்ட்ரி வரல, நோ ப்ராப்ளம். நம்ம நாளைக்கு எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்றைக்கி நிஃப்டியில் சூப்பரான என்ட்ரி தான் கைஸ். இப்போது இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க. இதில் மெயின் அட்வான்ஸ் லெவல் தான்.
ஓகேங்களா. இந்த அட்வான்ஸ் லெவல் நம்ம என்எஸ்சி சைட்லேருந்து தான் எடுக்கிறோம். இந்த என்எஸ்சி சைட்லேருந்து எப்படி எடுக்கிறது, இதை வச்சு இன்ட்ராடேல எப்படி ட்ரேட் இருக்குது அப்படின்னு நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சா நம்ம இது ஒரு வீடியோ கோர்ஸாக கொடுக்குறோம். இது தேவைப்படுறவங்க, வாங்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது. அதில் வந்து நம்மளே காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ காய்ஸ். பாய்.